வணக்கங்கள். முதலாவதாக பிரம்மஸ்ரீ டாக்டர் சுபாஷ் பத்ரி சார் அவர்களுக்கும் மற்றும் சொர்ணமாலா அம்மா பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது 2 குழந்தைகள் அவர்களுக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள். குருவோட குருவான சதானந்த யோகி அவர்களுக்கும் மற்றும் இந்த மாலை வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பளித்த மகாவதார் அறக்கட்டளை அவர்களுக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள். வணக்கம் மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் என்னோட ஆன்ம வணக்கங்கள் மாஸ்டர்ஸ். இந்த இந்த ஜனவரி 2026ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, வை வி வாண்ட் டு பி எ வெஜிடேரியன். ஓகே, ஸோ இதை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் அதனோட சேர்த்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம உள்ள போகலாம். ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்களோட ஐ கான்டாக்டும் நான் என்ன பேசுறேங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்கும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா மாஸ்டர்ஸ் வீடியோ ஆன் பண்றதுல? எல்லாம் ஆன் பண்ணுவாங்க மேடம். மாஸ்டர்ஸ், நமது சீனியர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் கூறியது போல் அனைவரும் வீடியோ ஆன் பண்ணலாம். தியானத்தில் டைமில் நீங்கள் வீடியோ ஆஃப் செய்து கொள்ளலாம். தியானம் மேற்கொள்ளும் போது அந்த தியான பயிற்சி 9:30 மணிக்கு ஆன் போது ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணால் அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கும். அனைவரையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம், நீங்கள் தங்களது வீடியோவை ஆன் செய்து கொள்ளுங்கள். ஓகே மாஸ்டர், சாப்பாடு அப்போ உணவு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதை சாப்பிடுறோமோ அதுதான் நம்மளை தீர்மானிக்குது. ஓகேங்களா? எப்படி நம்ம பார்வையில ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், அப்பா இந்த விஷயம் அன்னைக்கு பார்த்தோம்ல, ஒரு அழகான பூக்களை பாக்குறோம், நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம எங்கேயாவது விடுமுறைக்கு போயிருந்தாலோ இல்ல அங்க நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணமோ அதை பத்தின ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உணவை சுவைக்கும் போது என்ன ஆகும்னா, அதை சுவைக்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பழைய அந்த காலத்துல ஏதாவது ஒரு நல்ல டேஸ்டி ஃபுட்டை சாப்பிட்ருப்போம். ஓகே, அப்ப என்ன தோணும், அதே மாதிரி ஃபுட் எங்கேயாவது சாப்பிடும்போது அந்த நாக்கினோட ருசி என்ன சொல்லுவோம், அப்பா இதே மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்ருக்கேன், எப்போ பழைய வருஷத்துல சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி அதுதான் நம்மள தீர்மானிக்கும். எப்படின்னா, நம்ம பார்க்கிற பார்வையில எப்படி நம்மளோட உடலையும் நம்ம மனதையும், எப்படி நம்ம சாப்பிடுற உணவுல நம்ம உடலையும் தீர்மானிக்கும் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இத ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வாட் கோஸ் இன் யுவர் மவுத் வில் நாட் டிஃபைன் அ பர்சன். ஓகே, வாட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் யுவர் மவுத் இட் வில் டிஃபைன் அ பர்சன் அப்படிங்கிறாங்க. என்னன்னா, நம்ம என்ன சாப்பிடுறோமோ ஓகேங்களா, அது முக்கியம் இல்ல, ஆனா நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் முக்கியம். ஓகே, அப்போ என்ன வேணா சாப்பிடலாமா அப்படின்னா, நம்ம என்ன பேசணுங்கிறது தான் என்ன டிஃபைன் பண்ணுது, நம்மளோட ஃபுட்டு டிஃபைன் பண்ணுது. ஓகே, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு நம்ம உடல் மனதைய தீர்மானிக்கும். எப்படின்னா, நம்மளோட சாப்பிடுற உணவு மூலியமா, அதே மாதிரி நம்ம மனது என்ன பண்ணும், உடலையும் தீர்மானிக்கும். எப்படி, நம்ம யோசிக்கிற சிந்தனையை பொறுத்து. நம்ம என்ன பண்ணுவோம், யாரையாவது கேட்போம், ஏன்பா சோர்வா இருக்க, மனசு சரியில்லை அப்படிம்போம். அப்போ மனசு என்ன பண்ணுது, நம்மளோட உடலை என்ன பண்ணுது, தீர்மானிக்குது. அதே மாதிரிதான் நம்ம உடல் என்ன பண்ணுது, மனசையும் தீர்மானிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உடம்பு சரியில்லை, அப்ப என்ன பண்ணுவோம், ஏன்பா டல்லா இருக்க, உடம்பே சரியில்லைப்பா. சோ ரெண்டுமே என்ன பண்ணுது, தீர்மானிக்குது. எதை தீர்மானிக்குது, ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டி இருக்குது. இததான் என்ன சொல்லுவாங்க, பாடி மைண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சரி, அப்ப நம்ம என்னதான் சாப்பிடணும், ஏன் வெஜிடேரியனா இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் வரும் இங்க. ஓகே, விலங்குகள் எப்படி, விலங்குகளோட அந்த டைஜஷன் பைப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதோட 3 இல்ல 4 அடி மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த டைஜஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகே, ஆனா நம்ம மனிதர்களோட டைஜஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல 24 அல்லது 25 பங்கு இருக்கும். ஓகே,
அப்போ என்ன ஆகும்னா நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, பெருங்குடல் சிறுங்குடல் எல்லாமே இப்படி இப்படி போட்டு வரைபடங்கள்லாம் பார்த்திருப்போம், நம்ம நிறைய வரைபடங்கள் பார்த்திருப்போம். அப்போ அந்த ஃபுட்டை சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நார்மலாவே நம்ம ஒரு ஃபுட்டை சாப்பிடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரா மீட்டை நீங்க சாப்பிடுறீங்கன்னா 70 to 74 hours ஆகும் அது டைஜஷன் ஆக. அதே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குக்குடு மீட் சாப்பிடுறீங்கன்னா 50 to 52% ஆகும். ஓகே, அதே நீங்க வெஜிடபிள் சாப்பிடுறீங்கன்னா குக் பண்ணி 24 to 25 hours ஆகும். அப்படி இல்லாம நீங்க ரா வெஜிடபிள் சாப்பிடுறீங்கன்னா 1.5 மணில இருந்து 2 மணி நேரம் தான் டைஜஷன் ஆகும். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம உடலுக்கு எது தேவையோ அதை கொடுக்காம கிரேவிங்காக என்ன பண்ணிடும், நான் வெஜிடேரியனை சாப்பிட ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஓகே. சோ இந்த நான் வெஜிடேரியங்கிறது என்னன்னா, விலங்குகள் சாம்ராஜ்யம், மூணு விதமான சாம்ராஜ்யங்கள் இருக்கு. என்னென்ன? விலங்குகள் சாம்ராஜ்யம், பறவைகள் சாம்ராஜ்யம், மீன்கள் சாம்ராஜ்யம். இந்த மூணுமே நம்மளோட உணவு கிடையாது. என்ன கிடையாது? நம்மளோட உணவு கிடையாது. ஓகே, அப்ப இந்த மூணுமே மனிதனோட உணவு இல்லைன்னா அப்ப மனிதன் என்னதான் சாப்பிடணும்? நமக்காக படைக்கப்பட்ட உணவுகள் நிறைய இருக்கு. வெஜிடபிள்ஸ் இருக்கு, ரா ரா ஃபுட்டு சாப்பிடலாம். எப்படின்னா சாலட் பண்ணி சாப்பிடலாம். நம்ம டைட்டிங் அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதையெல்லாம் விட்டுட்டு அழகா மார்னிங் அதே மாதிரி நம்ம இடைவெளி எப்படி இருக்கணும், ஒரு மீலுக்கு அடுத்த மீலோட இடைவெளி வந்து 8 hours கேப் இருக்கணும். நம்ம அப்படி சாப்பிடுறோமா? கிடையாது. என்ன பண்றோம்? காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், 11:30 மணிக்கு காஃபியோ இல்ல டீயோ சூடான ஒரு திரவத்தை உள்ள ஊத்துறோம். திருப்பி என்ன பண்றோம்? மதியம் 1:30 மணிக்கு சாப்பிடுறோம். அகைன் என்ன பண்றோம்? 3 இல்ல 4 மணிக்கு என்ன பண்றோம்? டீ குடிக்கிறோம். திரும்ப என்ன பண்றோம்? ஒரு 7 இல்ல 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடும். சோ கண்ட்ரோல் இல்லாத ஒரு சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இத பத்ரி சார் என்ன சொல்றாருன்னா, வாட் வி ஈட், வேர் வி ஈட், ஹவு டு ஈட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும். ஓகே, இததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நீங்க இந்த மாதிரி நார்மலான ஃபுட்டை டே டு டே சாப்பிடும்போது என்னன்னா, சீக்கிரமா முதுமை அடைஞ்சிருவோம் இல்லையா, நிறைய வியாதிகள் வரும். சரி, எதனால வியாதிகள் வருது அப்படி பார்த்தா என்னெல்லாம் சொல்றாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சிசு குழந்தையில உள்ள இருக்கும்போது நிறைய புரோட்டீன் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. கரெக்டுங்களா? நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது ஓகே, நம்ம நிறைய பிராமினை பார்த்திருக்கோம், அவங்க குழந்தைகள் எல்லாம் ஹெல்தியா இல்லையா? எல்லாமே ஹெல்தியா தான் இருக்காங்க. ரைட்டா? சோ இங்க நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அந்த சிசுவுக்கு உள்ள இருக்கும் போதே நம்ம தவறான உணவு முறையை பழக்கப்படுத்திடுறோம். எப்படின்னா, நம்ம எப்படி ஒரு அனிமலை கொல்றோம், இப்போ ஒரு ஆடோ இல்ல மீனோ, அதை என்ன பண்றோம், அதை கொல்லும் போது அதை துடிச்சு அதோட ஃபியர்னஸ் வெளியில வரும் இல்லையா, ஒரு எமோஷனல் வரும். எப்படி? ஐயோ என்ன கொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், ஐயோ என்ன கொல்லுறாதீங்க, நானும் உங்களை மாதிரி இந்த உலகத்துல வாழ வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் வரும். அதனாலதான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் மெடிடேஷன்ல வரும்போது நான் வெஜிடேரியனா இருந்து வெஜிடேரியனுக்கு மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ் வெளியில வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல் வெளியில வரும். அந்த எமோஷனல் பாண்டிங் வெளியில வரும்போதுதான் என்ன தெரியும் உங்களுக்கு, ஓகே நம்மளும் இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம். சரி, பயங்கிறது எதுக்கு வரணும் நமக்குள்ள? நார்மலான லைஃப் எல்லாத மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏன் பயம் வரணும் நம்மளுக்குள்ள? நம்ம வரும்போது எதுவுமே எடுத்துட்டு வரல, போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போறதில்ல, எதுக்கு பயம்? எதுக்கு ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுமோங்கிற அந்த எமோஷனல் பாண்டிங் இல்லையா? இதெல்லாம் எதனால வருது தெரியுங்களா? நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனலை நம்ம எடுத்துக்கிறதாலதான். இப்போ ஓகே, நம்ம என்ன பண்ணிடுறோம், எது வேணா சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம வயிற்றுக்குள்ள என்ன பண்றோம், அந்த விலங்குகளை கொண்டு போய் போட்டுடுறோம். ஓகே, இப்போ ஒரு கன்சீவா இருக்காங்க, ஒரு தாய் வந்து முழுமை எப்ப அடைகிறாங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது. ஓகே, அந்த குழந்தை பிறக்கும் போது டாக்டர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நல்ல சத்தான உணவை எடுத்துக்கணும், அப்பதான் வந்து உங்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, அந்த தாய் என்ன பண்ணிடுறாங்க, முட்டை எடுத்துக்கிறாங்க.
நீங்க முட்டைய வெளியில பார்க்கும்போது என்ன தெரியும்? அது ஒரு பொருளா தெரியும். பட் எப்பயுமே நீங்க அந்த முட்டைய பார்க்கும்போது அது ஒரு பறவையா பாருங்க. ஏன்னா we don't have any rights to kill any animals. உங்களை யாராவது தொந்தரவு பண்ணா, உங்களை யாராவது கொல்ல நினைச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க எப்பயாவது ஈவன் தோ முட்டை சாப்பிடும்போது நீங்க ஒரு பறவையை யோசிச்சு பாருங்களா? அந்த முட்டை ஏன்னா இப்போ நீங்க இப்ப கேட்கலாம் எப்படி நம்ம காய்கறி கூட சாப்பிடுறோம், கீரைகள்லாம் சாப்பிடுறோம். கீரையோட வாழ்வு எத்தனை நாள்? இப்ப புதினா எடுத்துக்கிட்டீங்கன்னா புதினாக்கு 3 நாள் தான், கொத்தமல்லிக்கு 3 நாள் தான், கருவேப்பிலைக்கு 2 நாள் தான். சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த இந்த முட்டைக்கு 14 to 15 days தேவைப்படுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்து விற்கும் போது கிரேவிங்காக என்ன பண்ணிடுறோம்? சாப்பிட்டுறோம். அதே நீங்க அந்த முட்டையை பார்க்கும்போது அது ஒரு பறவை, எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அதை கொல்றதுக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த முட்டையை நம்ம இன்னைக்கு சாப்பிட மாட்டோம். சரி, ஓகே, நீங்க சாப்பிட்டாச்சு. ஆனா அதனால என்ன விளைவுகள் வருது? இப்போ அந்த கருத்தரிக்க இருக்க அந்த தாய் என்ன பண்ணிடுறாங்க? அந்த முட்டையை உட்கொள்றதால என்ன ஆகுது? உள்ள நம்ம நம்ம 3 விதமான ஆஹ் 3 விதமான நம்மளுக்குள்ள ஒரு சக்தி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி தேவைப்படுது. நம்ம நிறைய பிரமிட்குள்ள இருக்கோம். ஓகே, அந்த சக்தி என்ன? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், அன்னமய கோஷம். நம்ம செய்யற இந்த வினைகள்லாம் என்ன பண்ணுது? இந்த கர்மா, உண்மையிலே கர்மா இருக்கு. ஓகே, நம்ம நம்ம செய்யற இந்த செயல்லாம் என்ன பண்ணுது? நம்ம பிராணமய கோஷத்துல போய் உட்கார்ந்துடுது. நீங்க பண்றதும் இல்லாம உங்களோட ஃபியூச்சர், உங்களால உருவாக்கப்படுற அந்த குழந்தைக்கும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அந்த ஒரு கர்மாவை கொடுத்துடுறீங்க. நிறைய பேரை பாக்குறோம். யூனிவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது புனிதா, இது பழனியப்பன் சார், இது வந்து பாலாஜி, இது மைத்திலி அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. அப்படித்தானே? இப்ப காவேரி ஆத்துல வர தண்ணிய நம்ம யாரு வேணாலும் குடிக்கலாமே. நான் தான் குடிக்கணும், நீங்க தான் குடிக்கணும்னு இருக்கா? அதை டிஃபைன் யார் பண்றோம்? நம்ம தான் பண்றோம். கரெக்டா? சோ யூனிவர்ஸ் வந்து எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நம்ம கத்துக்க மறந்துடுறோம். எதனாலன்னா இதுல இன்னொரு விதமும் இருக்கு. என்னன்னா அந்தந்த சோல் ஜெர்னி அதை அனுபவப்பட்டாதான் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போதுதான் எது ரைட், எது ராங், எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுங்கிற டெசிஷன் மேக்கிங் வரும். அதனாலதான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்றோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே எவால்வேட்டட் சோல் தான். வை? பிகாஸ் வி ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் த என்ன சொல்றோம், நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக, அடுத்த ஜென்மமே வேணாம் அப்படின்னு எதிர்நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம யாருக்குமே நம்ம ஆஸ் அ மாஸ்டர், ஒரு மாஸ்டருமே எப்படி நினைப்போம்? நம்ம மனசளவுல கூட யாருக்கும் எதுவும் பேசிடக்கூடாது. அப்படியே ஏதாவது பேசினாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மையிலே சாரி மாஸ்டர், சாரி, ரொம்ப சாரி அப்படின்றோம். சிலர் அந்த சாரி கேட்க கூட ஒரு ஈகோ படுவாங்க. ஏன் தெரியுமா? நான் ஏன் சாரி கேட்கணும்? நான் கரெக்டா தானே பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கவங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஏன் தெரியுங்களா? அவங்களோட ஆன்மா என்ன ஆயிருக்கும்னா ஆல்ரெடி அந்த குரோதத்துல இணைஞ்சு போயிருக்கும். பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ இங்க வந்து நான் யாரையுமே தப்பா வந்து சித்தரிக்கல, இருக்கிற உண்மையை நான் எடுத்து சொல்றேன். ஓகே, சோ ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கும் ஒரு வெஜிடேரியனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நல்லா நம்மளுக்கு தெரியும். இதே நீங்க வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுங்களா இருக்கும்? எந்த ஒரு விஷயத்தானாலும் கூலா காமா ஹேண்டில் பண்ணுவாங்க. இதே நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு ஒரு விதமான படபடப்பு இருக்கும், ஹெசிடேஷன் இருக்கும். எதையுமே ஆலோசனை செஞ்சு பேச மாட்டாங்க, பேசிடுவாங்க, அதுக்கப்புறமா தான் ஆலோசனை செய்வாங்க. இது எல்லாமே எப்படி வரும்னா ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். அதனாலதான் நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறதுதான் நம்மள டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணிருக்காரு? எழுதி வச்சிருக்காரு தன்னோட பைபிள்லயே. பட் ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இதெல்லாம் நமக்காக படைக்கப்பட்ட உணவு தான், நம்ம தான் அதை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, சோ இந்த பிராணமய கோஷத்துல போற அந்த ஒரு கர்மாவை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு அவேர்னஸ் வரும் உங்களுக்குள்ள.
இது வந்து இந்த செயல் தவறானது, இந்த செயலை நான் செஞ்சிருக்க கூடாதோ என்னமோ அப்படின்னு. சி, எல்லாருமே வந்து நானும் நான்வெஜ் ஃபேமிலியில இருந்துதான் வந்திருக்கேன். ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, when I was in a fifth, நான் ஃபிஃப்த் படிக்கும்போது என் எதிர்க்க ஒருத்தங்க வந்து மீட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கடைக்கு போயிருக்கேன். அப்ப பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அன்னைக்கு எனக்கு அடிபட்டு இருக்கு என்னோட கட்டை விரல்ல. எனக்கு ஒரு கட்டை விரல்ல அடிபட்டதுக்கு நான் பேண்டேஜ் எல்லாம் போட்டு ஒரு நாள் ஸ்கூல் போகல, நான் ராமான்னு அழுதுட்டேன். ஆனா அந்த மீட்டை அப்படி கட் பண்றாங்க. என்னோட பக்கத்துல என்னோட பெரியப்பா சொல்றாரு, ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டாதான் ரொம்ப ஸ்ட்ரென்த் பெண்களுக்கெல்லாம் அப்படிங்கிறாரு. அப்போ என்னோட மைண்ட் செட்டை யாரு மாத்துறாங்க? இங்க நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஓனா எதையுமே டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறேன். எனக்கு தெரியும் எது ரைட் எது ராங். அப்ப நான் டிசைட் பண்ணேன், நோ, ஐ ஷுட் நாட் ஈட் திஸ் இஸ் நாட் அ ஃபுட் ஃபார் மீ அப்படின்னு அன்னைக்கு டிசைட் பண்ணதுதான். அன்னையில இருந்து நான் நான்வெஜ் தொடரதே இல்லை. ஐம் பியூர் வெஜிடேரியன். ஈவன் எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்டும் ரொம்ப லக்கி, அவரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. என்னோட குழந்தையும் அதே மாதிரி இருந்ததால நாங்க அந்த ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி என்னன்னா வெஜிடேரியன் ஃபேமிலி பிளஸ் தியான குடும்பம். சோ இப்ப என்ன இருக்கும்னா, நம்ம சில பேருக்கு சொல்லும் போது அவங்களுக்கு சிரிப்பா இருக்கும், நான் வெஜிடேரியன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இதே நம்மளோட ஃபேமிலியில ஏதோ நடந்து, ஐயோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி நம்ம எப்படி துடிப்போம். நம்ம நம்ம நியர் அண்ட் டியர் யாருக்காவது உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு கவலைப்படுவோம். அந்த மாதிரிதான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தாய் கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பிரிச்சுட்டு போய் அதை வந்து நம்ம சாப்பிடுறோம். அப்போ அந்த தாயோட பரிதவிப்பும் அந்த குழந்தையோட பரிதவிப்பும் அந்த ஒரு பயமும் என்ன ஆகுது, நம்மளுக்குள்ள நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், இன்டேக் ஆக்கிக்கிறோம். அப்படி சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கலனாலும், சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலே பதட்டம் வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, என்னவோ ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, இல்ல ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, இல்ல பேங்க்ல என்னோட பணம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதட்டம் வரும். ஏன்னா சி, வென் யூ ஆர் ரியலிஸ்டிக், ஆல்ரெடி நீங்க அந்த அந்த வெஜிடேரியன் ஃபுட்ல இருக்கும்போது எல்லாத்தையுமே நீங்க கூலா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, சோ வாட், நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வரும். ஓகே, இததான் பத்ரி சார் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன சாப்பிடணும், எங்க சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத நீ தான் டிசைன் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா, இது யாரு சமைக்கிறாங்க, அந்த சமைக்கிறதுல என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்க போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா? நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம யக்னம் எல்லாம் நடக்குது இல்லையா? நம்ம நிறைய பேருக்கு என்ன சொல்லுவோம்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணலன்னா பரவாயில்லங்க, சாப்பிட்டுட்டாவது போங்க அப்படின்னு நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அட்லீஸ்ட் அந்த சாப்பாடு, அந்த மெடிடேட்டர் சமைக்கிற அந்த சாப்பாடு, அந்த உணவு அவங்க பாடிக்குள்ள போகும்போது, நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம், உடல் தான் மனசை நிர்ணயிக்குது, மனசுதான் உடலையும் நிர்ணயிக்குது. கரெக்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் அந்த அந்த ஃபுட்டு உள்ள போகும்போது என்ன ஆகும், நம்ம மனசை மாத்தும், நம்ம யோசிக்கிற திறன் கூடும். இததான் பத்ரி சார் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஆஹ் காந்தியடிகள் வந்து 2,5 வருஷம், ஓகே, போர்பந்தர் ஜெயிலுக்கு போயிருந்தாரு. அவரு ஒரு வெஜிடேரியன். ஓகே, அங்க சமைக்கிறவர்கிட்ட டெய்லி அவரு தான் சமைச்சு கொடுப்பாராம். காந்திஜி அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு நாள் காந்திஜி சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்ததாம். அடடா, என்ன இது, இன்னைக்கு என்னவோ புதுசா வயிறெல்லாம் வலிக்குது, டெய்லி சமைக்கிற ஒரு கையில தானே நான் சாப்பிட்டு இருக்கேன், இது என்ன நடந்திருக்கு, விசித்திரமா இருக்கே அப்படின்னு நிறைய தண்ணி குடிச்சாராம். அப்பவும் அவருக்கு அந்த டைஜஷன் சிஸ்டம் நடக்கலையா. சரின்னு சொல்லிட்டு, சரி இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நடப்பாத போகும்போது ஒருத்தர் ஓடி ஓடி வந்தார். ஐயா வணக்கம், நான் வந்து இன்னைக்கு வந்து சமையல் நான் தான் பண்ணியிருந்தேன், எப்படி இருந்ததுங்க ஐயா அப்படின்னு கேட்டாரு. அப்படியா, நீங்க தான் சமைச்சீங்களா, சரி சரி, ஏன் ரெகுலரா சமைக்கிறவருக்கு என்னாச்சு? இல்ல அவர் ஏதோ முக்கியமான வேலையா போனதால என்ன வர சொன்னாங்க ஐயா, இங்க யாருமே சமைக்க முன் வராதால நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி, நீங்க ஏன் இங்க ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, நான் நிறைய திருட்டுத்தனம் பண்ணிட்டேன் அறியாமையில, அதே மாதிரி ஒரு கொலையும் பண்ணிட்டேன், அதனால நான் கொஞ்ச நாள்ல வெளியில போயிடுவேங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அப்பதான் காந்தி யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு,
நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எல்லாருக்கிட்டையுமே, நீங்க சமைக்கும் போது கூட சில ஆன்மீக வீடியோக்கள் கேட்டுட்டு சமைங்க. பிரசன்ட்ல இருங்க. நீங்க என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு அதுல நினைச்சு சமைக்கும் போது என்ன ஆகும்? அத சாப்பிடுறவங்களுக்கு அதனுடைய என்ன என்ன நடக்கும்? டிஃபரன்ஸ் தெரிய வரும். சோ அந்த மாதிரிதான் காந்திஜிக்கு அன்னைக்கு டிஃபரன்ஸ் நடந்ததாம். சோ எவ்வளவு ஒரு நுணுக்கமான செய்தி பாருங்களேன். அதனாலதான் நம்ம வீட்ல பெண்களுக்கும் என்ன சொல்றோம்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறோம். என்ன பண்றோம்? போன்ல யாரையோ திட்டிக்கிட்டே சமைச்சிட்டு இருப்பாங்க. அம்மா வீட்லயோ, மாமியார் வீட்லயோ. அது என்ன ஆகும்னா, ஒண்ணு உப்பு அதிகமா போயிடும், இல்ல காரம் அதிகமா போயிடும், இல்ல சுத்தமா டேஸ்டே இருக்காது. நான் நிறைய எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. நிறைய பேரு மாஸ்டர்ஸ் கேட்பாங்க. மாஸ்டர் நான் நல்லா மெடிடேஷன் பண்றேன். நான் டெய்லி ஒரு 1 hour பண்றேன். இல்ல 2 hours பண்றேன். நான் யார பத்தி புரளி பேசுறது இல்ல. ஆனாலும் தெரியல. எனக்கும் என் வீட்டுக்காருக்கு எப்ப பாரு சண்டை வருது. வெறும் இந்த ஃபுட்டால மட்டும்தான். என்னன்னே தெரியல அப்படிம்பாங்க. அப்ப நான் கேட்பேன் ஒன் பை ஒன்னா. எப்படி சமைக்கிறீங்க? எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? சமைக்கும் போது எப்படி பண்றீங்க? என்ன என்ன மாதிரி அந்த தாட்டோட சமைக்கிறீங்க அப்படின்னு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நேத்து என்னோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னோட அண்ணிய பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இப்படி பண்ணாங்க. எனக்கு யாராவது தன்னோட பர்சனல் கதைகளை சொன்னா நான் உடனே கட் பண்ணிடுவேன். ஏன் தெரியுங்களா? அந்த சுமையை நீங்க வாங்கி சுமக்க போறீங்க. அத்தனை நாள் அவங்க சுமந்தாங்க. அதை நீங்க வாங்கி சமைக்க போறீங்க. இங்க நம்ம என்ன சொல்றோம்? யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு சொல்லிட்டோம். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்கலாம். என்ன? மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க, சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க, பிரசன்ட்ல இருங்க. இதைத்தான் சொல்ல முடியும். ஆனா எனக்கு ரொம்ப கை கால்லாம் வலிக்குதுங்க, நான் என்னங்க பண்றேன்? அந்த வலியை நம்மளால வாங்கிக்க முடியுமா? ஈவந்தோ உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், உங்க குழந்தைகளா இருக்கட்டும், வாங்க முடியுமா? அவங்க கர்மாவை அவங்கதான் அனுபவிக்கணும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள என்ன பண்ணிடுறோம்? அவங்கள திட்டிக்கிட்டே சமைக்கும் போது நீங்க அந்த திட்டுறீங்க தெரியுமா? அந்த பேச்சுக்கள், அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா? அது எங்கேயுமே போகாது. வாட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் இன்சைட், இட் இல் கோஸ். அப்ப அவுட் சைடு என்ன வரும்? அதை சாப்பிடுறவங்களுக்கு அவுட் சைட்ல என்ன வரும்? பேச்சுக்கள், கோபமாகும், எரிச்சல் உண்டாக்கும், சண்டை வரும். எவ்வளவு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஒரு செயலுக்குமே ஒரு அர்த்தங்கள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபுட்டோட டைஜஷன் சிஸ்டம் யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணிருக்கு? வெறும் காய்கறிகள், பழங்கள். அதே மாதிரி அந்த பைப் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்களா, இட்லி சின்ன பீஸ் எடுக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் பெரிய பீஸ் எடுத்து சாப்பிட்டுருங்களா, அடைக்கிற மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம்? தண்ணி. அப்போ நம்மளோட பைப் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம சாப்பிடணும். நம்ம வெஜிடேரியனிசமா இருக்கிறதால என்ன ஆகும்னா, நம்ம யாருக்கும் தொல்லை பண்ணல, கரெக்டா? நம்ம யார பத்தியும் பேசல, யாரோட யாரோட பயத்துக்கும் நம்ம அடிமை ஆகல, யாரோட எமோஷனலையும் நம்ம என்ன பண்ணல, கஷ்டப்படுத்தல. அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஹாப்பியா, சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? சோ இதுதான் பத்ரி சார் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்பயுமே என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எங்க சாப்பிடணும், அது கூட டிஃபைன் பண்ணும். கரெக்டுங்களா? சோ நம்ம காய்கறிகள் அதிகமா சாப்பிடும்போது என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பசி ரொம்ப பசிக்குது, அதனால அதிகமா எனக்கு வந்த கொஸ்டின் இது. மார்னிங் எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நான் நிறைய சாப்பிட்டுட்டா மத்தியானம் ஸ்கிப் பண்ணி நைட்டு சாப்பிட்டுக்கலாம்ல. இது என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ ஒரு 10 கிலோ சுமக்கிற பேக்ல நீங்க 20 கிலோ போடுறீங்க, போட்டு போட்டு அழுத்துறீங்க. அந்த பேக் என்ன ஆகும்? டைட் ஆகி பிஞ்சு என்ன வந்துடும்? ஜிப்பெல்லாம் போயிடும். அந்த மாதிரி நம்மளோட ஃபுட் பைப்பு, டைஜஷன் சிஸ்டம் எல்லாம் என்ன ஆகும்? ஹெவியா. ஓகே, நான் மத்தியானம் சாப்பிட மாட்டேன், அதனால காலையில எனக்கு என்னெல்லாம் இருக்கோ நான் அதை சாப்பிட்டுறணும், என்னெல்லாம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா, நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் பாதிக்கும். ஒரு மெடிடேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அளவான உணவு, அளவான பேச்சு, கரெக்டுங்களா? அளவான சிந்தனைகள், இது எல்லாம் தான் ஒரு மெடிடேட்டர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க மெடிடேட்டரா இருந்தா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நான் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் November 11th நான் 108 வெஜிடேரியன் ரேலி பண்ணியிருந்தேன் பேன் இந்தியால. நான் எதிரே பார்க்கல. எப்படின்னா, நான் ஒரே ஒரு வெஜிடேரியன் ரேலி பண்ணேன்.
அதுக்கப்புறமா பத்ரி சாரோட மெசேஜ், நீ வந்து அடுத்து 108 வெஜிடேரியன் ராலி பேன் இந்தியால பண்ணணும் அப்படின்னு. எனக்கு நான் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே நிஜமா லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய மிராக்கல்ஸ். when you are not hurting to anybody, you will be happy and you will be peaceful. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். எப்போன்னா நீங்க உங்களை கூட கஷ்டப்படுத்தக்கூடாது. ஐயோ, என் பாடி, என் ஹார்ட் ஏன் இப்படி வலிக்குது, என் கை ஏன் இப்படி வலிச்சுட்டே இருக்கு, என் கால் ஏன் வலிச்சுட்டே இருக்கு, அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்லணும்னா, ரிலாக்ஸ், ஒன்னும் இல்ல, பயப்பட வேண்டாம். நீங்க தான் உங்களோட ஆர்கன் கிட்ட பேசணும். அப்ப என்ன ஆகும்னா, உங்க ஆர்கன் என்ன பண்ணும், நான் உனக்கா, இப்போ யாராவது ஒரு பர்சன் உங்களுக்காக ஒர்க் பண்றாங்க, நீங்க அவங்கள திரும்ப திரும்ப குறை சொல்லும் போது அவங்க அடுத்து வேலை செய்வாங்களா? உங்க ஒய்ஃப் இருக்காங்க, இல்ல உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்களுக்காக நிறைய சம்பாதிக்கிறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க, உங்க ஒய்ஃப் சமைச்சு கொடுக்குறாங்க, நீங்க திரும்ப திரும்ப குறைய, நல்லாவே சமைக்கலப்பா, என்னங்க சம்பாதிக்கிறீங்க, நான் நகை கேட்டேன் நகை வாங்கி தரல, நான் உன்னை அது சமைக்க சொன்னேன், இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு அடுத்து உங்க கூட கோஆபரேட் பண்ண தோணுமா? அந்த மாதிரிதான் நம்ம பாடி பார்ட்ஸுமே. நிறைய ஃபீமேல் என்ன பண்றாங்கன்னா, இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும்போது டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. தயவு செஞ்சு இங்க யாரெல்லாம் ஃபீமேல் இருக்கிறீங்களோ, தயவு செஞ்சு உங்க ஆர்கனை நீங்க ரிமூவ் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ப்ராப்ளம், ப்ளீஸ் நீங்க உங்களோட அந்த பாடி பார்ட்ஸ் கிட்ட பேசணும். என்ன பேசணும்? நத்திங் டு வரி, எல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற இல்லையா, நான் இருக்கேன் உன் கூட. இந்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்களேன். ரியலா சொல்றேன், நிறைய பேருக்கு நிறைய கியூர் ஆயிருக்கு, முக்கியமா இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு. அதே மாதிரிதான் எப்போ நீங்க உங்களை அறியாம உங்க பாடிக்கு அவ்வளோ நீங்க சோல்ஃபுல், ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு பத்ரி சார், லவ் யுவர் செல்ஃப். எப்ப உங்களை நீங்க லவ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க அடுத்தவங்களையும் லவ் பண்ணுவீங்க. முட்டையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும் அடுத்த வாட்டி? ஐயோ, அது ஒரு அழகான பறவை, நம்மளுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அதை கொல்றதுக்கு, அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நம்மளுக்குள்ள வரும். சோ இது எல்லாமே பண்ணும்போது நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். அந்த மாதிரி நான் 108 பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு நவம்பர் 11, 2024 அன்னைக்கு 155 ரேலி நடந்தது. யூ கான்ட் பிலீவ், ரியலி இட்ஸ் அ மிராக்கல். ஒரு இடத்துல இருந்துமே எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் நினைச்சேன், ஓகே இது முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம்னா லைஃப்ல, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுவையானதை எதையாவது சாப்பிட்டா நம்ம மனசு தோணும்ல, திரும்ப திரும்ப அதை சாப்பிடணும்னு. ஆனா இந்த மெடிடேஷன்ல மட்டும் எப்படின்னா, ஒரு சிலர் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறாங்க. நான் இதோட பண்ணிட்டேன், அவ்வளவுதான், என்னோட வேலை முடிஞ்சது அப்படின்னு. நானும் அப்படிதான் முடிவு பண்ணேன். ஓகே, ரேலி வந்து ஓகே பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணணும், திருப்பி மெசேஜ் வந்துச்சு, பண்ணணும் அப்படின்னு. ஆனா என்னை விடல. அந்த மெசேஜ் மறுபடியும் 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 மெடிடேஷன்ல உட்காரும் போது 108 பண்ணியாச்சு இல்லையா. இது வந்து எனக்கே தெரியாது, 2020 பத்ரி சார் வந்து டிசைட் பண்ணியிருக்காரு, சாக்காஹார சக்ரா அப்படின்னு ஒன்ன உருவாக்கி இருக்காரு. அது எவ்ரி நவம்பர் 11 நடக்கும் அப்படின்னு. அந்த சாக்காஹார சக்ரா 2023 ஸ்டாப் ஆயிடுச்சு. எவ்வளவு ஒரு மிராக்கல் பாருங்க. 2024 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட டீம் எல்லாருமே இருந்தாங்க இங்க. நாங்கிறத விட என்னோட டீம், உங்களை மாதிரி எல்லா ஆண் மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒருத்தரும் ஒரு ஏரியால எனக்கு சப்போர்ட் பண்ணதாலதான் அட்லீஸ்ட் இன்னைக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்த அவ்வளவு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. பஞ்சாப், ஹரியானா, குஜராத், குவஹாத்தி, டெல்லி, எல்லா ஊர்லயுமே எல்லா நூக் அண்ட் கார்னர் போச்சு. சோ இப்ப அடுத்து நவம்பர் 11 நாங்க 1008 வெஜிடேரியன் ரேலி பண்றோம். சோ தயவு செஞ்சு பாண்டிச்சேரியில இருந்தீங்கன்னா, பாண்டிச்சேரி நடக்கவே இல்லை, பாண்டிச்சேரி எல்லாம் பண்ண வேண்டிய ஊர். ஏன் தெரியுங்களா? நிறைய மீன் சாப்பிடுறவங்க. விலங்குகள் சாம்ராஜ்யம், பறவைகள் சாம்ராஜ்யம், மீன்கள் சாம்ராஜ்யம், இந்த மூணுமே நம்ம காப்பாற்றணும். பூமி தாய் வந்து ரொம்ப 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 அழுதுட்டு இருக்கு. நிறைய கொடுமைகள், நிறைய அஹிம்சைகள். எப்போ நீங்க அந்த அஹிம்சையை எடுத்து உங்களுக்குள்ள போடுறீங்களோ, இப்ப நீங்க வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, கன்சீவ் ஆகுற ஃபீமேல் வந்து அதை சாப்பிடுறாங்கன்னா
அந்த அஹிம்சையை நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஃபியூச்சருக்கும் கொடுக்குறீங்க, உங்க குழந்தைக்கும் கொடுக்குறீங்க. அதனாலதான் பாருங்க, சின்ன வயசுலயே குழந்தைங்க நம்ம என்ன சொல்றோம், என் குழந்தை என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது சார், நான் என்ன சொன்னாலும் அகேன்ஸ்டா இருக்கு, அகேன்ஸ்டா பண்றாங்க. ஏன்? அதே நீங்க அந்த வெஜிடேரியன் ஃபேமிலியில பாருங்களேன், நிறைய ஜெயினிசம் பாருங்க, பிராமின் ஃபேமிலி பாருங்களேன், உட்காருங்க அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்துருவாங்க. இதை செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டாங்க. சோ நம்ம கிட்டதான் இருக்குது, நம்ம எப்படி கொண்டு போகணும், நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. சோ தயவு செஞ்சு எல்லாருமே வெஜிடேரியனா மாறுங்க. நம்மளோட ஃபுட் வந்து விலங்குகள் கிடையாது, பறவைகள் கிடையாது, மீன்கள் கிடையாது, காய்கறிகள், பழங்கள். வேக வைக்காம சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. உங்களோட டைஜஷன் சிஸ்டமும் நல்லா இருக்கும், நீங்களும் சூப்பரா ஹாப்பியா இருப்பீங்க. இதையோட மட்டும் இல்லாம தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சர்வீஸ் எதையாவது எடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் சஜ்ஜன சங்கத்தம் இல்லையோ, நீங்க என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ அதை 4 பேருக்கு பங்கு கொள்ளுங்க. இந்த 5 விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ஒரு நாள் தான் வாழ்றோம். நம்ம என்ன பண்றோம், ஒரு நாள் தான் வாழ்றோம். ஏன் ஒரு நாள்? பிறக்கிறது ஒரு நாள், இறக்கிறது ஒரு நாள், இருக்கிறது ஒரு நாள். கரெக்டுங்களா? ஆனா பிறந்துட்டோம், நேத்துங்கிறது முடிஞ்சு போச்சு, திரும்ப வராது. நாளைங்கிறது வருமா வராதா தெரியாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், இன்னைக்குதான் நம்ம வாழணும். என்ன பண்ணணும், இன்னைக்குதான் நம்ம ஹாப்பியா வாழணும். என்னவா வாழணும்? ஒரு மெடிடேட்டரா வாழணும், ஒரு மாஸ்டரா வாழணும், ஒரு லீடரா வாழணும், ஒரு கிரியேட்டரா வாழணும். இது எல்லாமே நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் மாஸ்டர்ஸ்.